வெல்கம் டு டிஃபா தமிழா. தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகைகளை பற்றியும் அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண மூவி எது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகை ராயலட்சுமி பற்றி தாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இவங்க தமிழில் கற்க கசட படம் மூலியமாக தான் அறிமுகமாக இருக்காங்க. இதை தொடர்ந்து தாம் தூம், அரண்மனை, மங்காத்தா போன்ற ஒரு சில மூவிஸில் இவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பத்ம பிரியா. இவங்க தமிழில் தவமாய் தவம் இருந்த படம் மூலியமாக தான் அறிமுகமாக இருக்காங்க. இதை தொடர்ந்து பட்டியல், பொக்கிஷம், சத்தம் போடாதே போன்ற ஒரு சில மூவிஸில் தான் இவங்க தமிழில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போற நடிகை யாருன்னா பாவனா. இவங்க தமிழ்ல சித்திரம் பேஸ்தரி படம் மூலமா தான் அறிமுகமா இருக்காங்க. இதை தொடர்ந்து தீபாவளி, ஜெயம் கொண்டான், அசல் போன்ற ஒரு சில மூவிஸ்ல ஆக்ட் பண்ணிருக்காங்க. நடிகை மம்தா மோகன்தாஸ் பத்தி தாங்க அடுத்து பார்க்க போறோம். இவங்க தமிழ்ல சிவப்பதிகாரம் படம் மூலமா தான் அறிமுகமா இருக்காங்க. இதை தொடர்ந்து தடையற தாக்கம், எனிமி போன்ற ஒரு சில மூவிஸ்ல தான் இவங்க தமிழ்ல ஆக்ட் பண்ணிருக்காங்க. நடிகை நமிதா பத்தி தாங்க அடுத்து பார்க்க போறோம். இவங்க தமிழ்ல எங்களண்ணா படம் மூலமா தான் அறிமுகமா இருக்காங்க. இந்த மூவில இவங்க விஜயகாந்துக்கு பேரா பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க ஃபேமஸ் ஆனது எந்த படத்துலனா ஏய், பில்லா, நான் அவனிலை போன்ற மூவிஸ் மூலமா தான் இவங்க தமிழ்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. நடிகை வேதிகா பத்தி தாங்க நம்ம அடுத்து பார்க்க போறோம். தமிழ்ல இவங்க மதராசி படம் மூலமா தான் அறிமுகமா இருக்காங்க. முனி, பரதேசி, காலை போன்ற மூவிஸ் மூலமா தான் இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தெரிய ஆரம்பிச்சது. இந்த வரிசையில நம்ம அடுத்து பார்க்க போற நடிகை யாருன்னா தமன்னா. இவங்க தமிழ்ல கேடி படம் மூலமா தான் அறிமுகமானாங்க. ஆனா தமன்னாவை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது எந்த படத்துல இருந்து அப்படின்னா அயன், பையா, படிக்காதவன், வேங்கை போன்ற படம் மூலமா தான் தமிழ்ல தமன்னாவை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கிற ஆக்ட்ரஸ்ல தமன்னாவும் ஒருத்தர். நடிகை அனுஷ்கா செட்டி பத்தி தாங்க நம்ம அடுத்து பார்க்க போறோம். இவங்க தமிழ்ல 2 படம் மூலமா தான் அறிமுகமானாங்க. இந்த மூவில இவங்க நடிகர் மாதவனுக்கு பேரா பண்ணிருப்பாங்க. இதை தொடர்ந்து வேட்டைக்காரன், அருந்ததி, தெய்வ திருமகள் போன்ற ஒரு சில மூவிஸ்ல தான் இவங்க தமிழ்ல ஆக்ட் பண்ணிருப்பாங்க. நடிகை ரெஜினா பத்தி தாங்க அடுத்து பார்க்க போறோம். இவங்க அழகிய அசுரா அப்படிங்கிற படம் மூலமா தான் தமிழ்ல அறிமுகமா இருக்காங்க. ஆனா ரெஜினாவை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்துல இருந்து தான். இந்த படத்துல இவங்க சிவகார்த்திகேயனுக்கு பேரா பண்ணிருப்பாங்க. இதை தொடர்ந்து சரவணனுக்கே பயமேன் போன்ற ஒரு சில மூவிஸ் தான் இவங்க தமிழ்ல ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த வரிசையில நம்ம அடுத்து பார்க்க போற நடிகை யாருன்னா ஆண்ட்ரியா. தமிழ்ல இவங்க பச்சை கிள்ளி முத்துச்சரம் படம் மூலமா தான் அறிமுகமானாங்க. இந்த படத்துல சரத்குமாருக்கு பேரா இவங்க பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல இருந்தே இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இதை தொடர்ந்து 1000ல் ஒருவன், விஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு சில மூவிஸ்ல இவங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு சிங்கரும் கூட. நடிகை அஞ்சலி பத்தி தாங்க நம்ம அடுத்து பார்க்க போறோம். தமிழ்ல இவங்க கற்றது தமிழ் அப்படிங்கிற படம் மூலமா தான் அறிமுகமானாங்க. இந்த மூவில இவங்க ஜீவாக்கு பேரா பண்ணிருப்பாங்க. ஆனா அஞ்சலி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது அங்காடி தெரு படம் மூலமா தான். இதை தொடர்ந்து எங்கேயும் இப்போதும், கலகலப்பு போன்ற மூவிஸ்ல இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற நடிகை யாருன்னா அதிதி ராவோ. இவங்க தமிழ்ல சிருங்காரம் அப்படிங்கிற படம் மூலமா தான் அறிமுகமானாங்க. ஆனா இவங்களை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது காட்டு வேலிடை படத்துல இருந்து தான். இந்த மூவில இவங்க கார்த்திக்கு பேரா பண்ணிருப்பாங்க. இதை தொடர்ந்து சைக்கோ போன்ற ஒரு சில மூவிஸ்ல இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. நடிகை காஜல் அகர்வால் பத்தி தாங்க நம்ம அடுத்து பார்க்க போறோம். இவங்க தமிழ்ல பழனி படம் மூலமா தான் அறிமுகமானாங்க. இந்த மூவில ஆக்டர் பரத்துக்கு இவங்க பேரா பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனது துப்பாக்கி, மாற்றான், விவேகம் போன்ற படம் மூலமா தான் இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. இந்த வரிசையில நம்ம அடுத்து பார்க்க போற நடிகை யாருன்னா ஸ்வாதி. சுப்பிரமணியபுரம் படம் மூலமா தான் தமிழ்ல இவங்க அறிமுகமா இருக்காங்க. இந்த மூவில இவங்க ஜெய்க்கு பேரா பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல வர சாங் மூலமாவே இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இதை தொடர்ந்து போராளி, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா போன்ற ஒரு சில மூவிஸ்ல இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற நடிகை யாருன்னா சமீரா ரெட்டி. தமிழ்ல வாரணமாயிரம் படம் மூலமா தான் இவங்க அறிமுகமா இருக்காங்க. இந்த மூவில இவங்க சூர்யாக்கு பேரா பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல இருந்தே இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இதை தொடர்ந்து வெடி, வேட்டை, அசல் போன்ற ஒரு சில மூவிஸ்ல இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. நடிகை பியா பத்தி தாங்க நம்ம அடுத்து பார்க்க போறோம். இவங்க பொய் சொல்ல போறோம் அப்படிங்கிற படம் மூலமா தான் தமிழ்ல அறிமுகமா இருக்காங்க. ஆனா இவங்களை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது கோவா படம் மூலமா தான். இந்த படத்துல இவங்க ஜெய்க்கு பேரா பண்ணிருப்பாங்க. இந்த வரிசையில நம்ம அடுத்து பார்க்க போற நடிகை யாருன்னா சுனைனா. காதலில் விழுந்தேன் படம் மூலமா தான் இவங்க தமிழ்ல அறிமுகமா இருக்காங்க. இதை தொடர்ந்து நீர்ப்பறவை, மாசிலாமணி, சமர் போன்ற ஒரு சில மூவிஸ்ல தான் இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. நடிகை பார்வதி பத்தி தாங்க நம்ம அடுத்து பார்க்க போறோம். இவங்க தமிழ்ல பூ படம் மூலமா தான் அறிமுகமானாங்க. இந்த மூவில இவங்க ஸ்ரீகாந்துக்கு பேரா பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனது மரியான் படத்துல தான். இந்த படத்துல இவங்க தனுஷ்க்கு பேரா பண்ணிருப்பாங்க. அதை தொடர்ந்து உத்தம வில்லன், பெங்களூர் நாட்கள் போன்ற ஒரு சில மூவிஸ்ல தான் இவங்க நடிச்சிருக்காங்க. நடிகை பூனம் பாஜ்வா பத்தி தாங்க நம்ம அடுத்து பார்க்க போறோம். இவங்க தமிழ்ல சேவல் படம் மூலமா தான் அறிமுகமா இருக்காங்க. இந்த மூவில பரத்க்கு பேரா இவங்க பண்ணிருப்பாங்க. இதை தொடர்ந்து கச்சேரி ஆரம்பம், தம்பிக்கோட்டை போன்ற மூவிஸ்ல இவங்க நடிச்சிருக்காங்க. அடுத்து பார்க்க போற நடிகை யாருன்னா ரம்யா நம்பேஸ். இவங்க தமிழ்ல ராமன் தேடிய சீதை படம் மூலமா தான் அறிமுகமா இருக்காங்க. ஆனா இவங்களை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது பீசா, சேதுபதி போன்ற படம் மூலியமா தான் இவங்க எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு சிங்கரும் கூட. அடுத்து நம்ம பார்க்க போற நடிகை யாருன்னா பிரியா ஆனந்த். இவங்க தமிழ்ல வாமனன் படம் மூலியமா தான் அறிமுகமா இருக்காங்க. இந்த மூவில இவங்க ஜெய்க்கு பேரா பண்ணிருப்பாங்க. எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது எதிர்நீச்சல் படம் மூலமா தான். இந்த படத்துல வர சாங் மூலியமா இவங்க ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருந்தாங்க. அதை தொடர்ந்து வணக்கம் சென்னை படத்துல இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. நடிகை
அனுயா பத்தி தாங்க அடுத்து பார்க்க போறோம். தமிழ்ல சிவா மனசுல சக்தி படம் மூலமா தான் இவங்க அறிமுகமா இருக்காங்க. இந்த மூவில நடிகர் ஜீவாக்கு இவங்க பேரா பண்ணிருப்பாங்க. இதை தொடர்ந்து மதுரை சம்பவம், மறுபக்கம் போன்ற ஒரு சில மூவிஸ்ல தான் இவங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற நடிகை யாருன்னா பிந்து மாதவி. இவங்க தமிழ்ல பொக்கிஷம் படம் மூலமா தான் அறிமுகமா இருக்காங்க. ஆனா இவங்களை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது கேடி பில்லா கில்லாடி ரங்கா அண்ட் தேசிங் ராஜா படத்துல இருந்து தான். இந்த 2 மூவிலுமே இவங்க விமலுக்கு தான் பேரா பண்ணிருப்பாங்க. நடிகை தன்சிகா பத்தி தாங்க நம்ம அடுத்து பார்க்க போறோம். இவங்க பேராண்மை படம் மூலமா தான் தமிழ்ல அறிமுகமா இருக்காங்க. இந்த படத்திலேயே இவங்க ரொம்பவே ட்ரெண்டிங் ஆயிட்டாங்க. இதை தொடர்ந்து பரதேசி, கபாலி போன்ற மூவிஸ்ல இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த 2K ஆக்ட்ரஸ்ல உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாரு அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.